Hey beauties, let's welcome to Kanmani Beauty Vlog. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாத்தீங்கன்னா within a 15 minutesலயே எப்படி ஓவனை வந்து க்ளீன் பண்றது குயிக்கா அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓவன் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். லெஃப்ட் சைட் வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படி தான் இருக்குது அண்ட் ஸ்ட்ரைட் வியூ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்ட்ரைட் வியூ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் வியூ. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், கிளியராக உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து பிஃபோர் இப்படி இருக்குது, ஆஃப்டர் நான் உங்களுக்கு எப்படிங்கிறத பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 15 மினிட்ஸ்லேயே க்ளீன் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து சேலஞ்ச். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை வந்து ரொம்ப வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஊற விடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நான் பார்த்திங்கன்னா வித்தின் 15 மினிட்ஸ்லேயே பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் இருக்க டோரில் இருக்க அந்த கீழே அந்த சில்வர் கலரில் இருக்குல்ல அந்த கரை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் தான் எடுக்கும். பட் இது தொடச்சி லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுதான் எனக்கு 1 hour வந்து டைம் எடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பேக்கிங் சோடா வந்து 2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். பட் நீங்கள் 5 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஏன் 2 டீஸ்பூன் எடுத்துட்டேன், பட் ஆனால் நான் திரும்பவும் நான் எக்ஸ்ட்ராவாக 3 டீஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் டோட்டலாக ஃபஸ்ட்டு நீங்கள் 5 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, நார்மல் வாட்டர் தான், ஓகேங்களா. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு வினிகர் வந்து ஆட் பண்ணுங்கள். இது பண்ணுறதுக்கு, இதை க்ளீன் பண்ணுறதுக்கு, ஓவனை க்ளீன் பண்ணுறதுக்கு வெறும் 2 பொருளே போதும். அதுதான் பேக்கிங் சோடாவும் வினிகரும். இப்போ நீங்கள் பேக்கிங் சோடா 5 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கிங்க அப்படின்னா 3 டீஸ்பூன் வினிகர் வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தண்ணி லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாக இல்லை. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை க்ளோஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு கை க்ளோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ப்ளெயினாக கை க்ளோஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, நம்ம வளர்ந்து கழுவுறதுக்காக அந்த ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த க்ரீன் கலரில் வரும்ல, அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க. எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளக் அவுட் பண்ணிடுங்க, அதுதான் நம்மளுக்கும் நல்லது. ஸோ எப்போவுமே ஃப்ளக் பாயிண்ட்டில் நான் வந்துட்டு சும்மா செட் தானே பண்ணி வச்சுருக்கோம், நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி தானே வச்சுருக்கோம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணியே வச்சுருங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா கையில் வந்து எடுத்துக்கிட்டு எனக்கு வந்துட்டு ஸ்க்ரப்பர் எதுவுமே தேவைப்படலை. பிகாஸ் அதை கையிலேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை வச்சு நல்லா நான் ஸ்க்ரப் பண்ணுறேன் பாருங்கள். ஐ எம் ரியலி சாரி பிகாஸ் கிவ்அவேக்கான கிஃப்ட் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26th வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வினிகர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹேண்ட் க்ளவுஸ் கம்பல்சரியாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம வினிகர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு ஹேண்ட் க்ளவுஸ் வந்துட்டு கம்பல்சரியாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா தேய்ச்சி விடுங்க. நமக்கு தெரியும்ல எங்கெங்கே அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ஒரு சில டாட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போகாட்டா வந்துட்டு நம்ம நகத்தால் அப்படியே தேய்ச்சோண்டா போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு அந்த மாதிரி தான் நிறைய இதை பண்ணியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு இப்போவே தெரியுதா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் அந்த டோர்லலாம் எப்படி அழுக்கு இருந்துச்சு அதெல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். அந்த கீழே அந்த சில்வர் கலர் கிட்டலாம் அந்த கரை மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் 15 மினிட்ஸ்லேயே க்ளீன் பண்ணிட்டேன். இதை தொடச்சி க்ளீனாக எடுக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் எடுத்துச்சு. இப்போவே பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி தெரியுதுன்ட்டு. பட் ஆனால் சாரி, கொஞ்சம் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஷேக் ஆகி அண்ட் கரெக்டாக ப்ராப்பராக எடுக்காததுக்கும் ரீசன் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, எங்கள் அம்மா வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ப்ராப்பராக எடுக்கலை. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த வாட்டி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு டூத் ப்ரஷை வச்சு லாஸ்ட்டில் அந்த எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் சோடா வந்துட்டு செட் ஆகிட்டு அதுக்குள்ளேயே செட் ஆகி இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த டூத் ப்ரஷை வச்சு நான் க்ளீன் பண்ணேன். பழைய டூத் ப்ரஷை வச்சு நான் எடுத்துக்கிட்டேன்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலே நான் வந்துட்டு உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். அங்கே வந்துட்டு அந்த எட்ஜஸில் இப்போ நான் துடைக்கிறேன்ல, அங்கே பார்த்தீங்கன்னா அழுக்கா இருந்திருக்கும். இப்போ அதையுமே நான் திரும்ப அந்த ஸ்க்ரப்பர் போட்டு நான் வந்துட்டு தேய்ச்சி விட்டேன். நல்லா ரிமூவ் ஆகி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாஞ்சை வச்சு நான் துடைச்சேங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாமே உதிரி உதிரியாக உழுந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் உடனே, நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங் ஸ்பாஞ்ச் வைப்புன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்துட்டு இருக்கும். ஸோ இது நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு இருக்கும். அதை வச்சு தான் நான் வந்து தண்ணியில் டிப் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம இதை வச்சு துடைச்சோன்னு வைங்களேன், க்ளீனாக வந்து துடைச்சி கொடுத்துரும். ஸோ அதை வச்சு தான் நான் இப்போ வந்துட்டு க்ளீனாக துடைச்சிட்ருக்கேன். அண்ட் இப்போவே உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வித்தின் 15 மினிட்ஸில் தான் பண்ணேன். நான் இதை ஊற விடவோ எதுவுமே நான் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஊற விடணும். 10 நிமிஷம் கூட நான் ஊற விடல. நான் டக்குன்னு வந்துட்டு எடுத்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த டோர் க்ளோஸ் பண்ணுற இடத்துல கூடமே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அண்டு பேக்கிங் சோடா வந்து செட்டாக இருந்துச்சு. அது எல்லாமே இந்த டூத் ப்ரஷை வச்சு தான் நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த பேக்கிங் சோடா எல்லாமே போயிடும். ஸோ அந்த பேக்கிங் சோடாவை ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. மிச்சப்படி அதை க்ளீன் பண்ணிட்டேன். இப்போவே நான் க்ளீன் பண்ணது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் எனக்கு டைம் எடுத்துச்சு. ஸ்க்ரப் பண்ணேன், அதுக்கப்புறம் தொடச்சிட்டேன், வைப் பண்ணிட்டேன். ஆனால் இது வந்து கரெக்டாக ப்ராப்பராக அந்த பேக்கிங் சோடா நம்மளுக்கு போகிறதுக்கு தான் டைம் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் நான் கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் நான் வந்து துடைச்சிருப்பேன். பார்த்து 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 மேலே கீழே எட்ஜஸில் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து துடைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு மட்டும்தான் எனக்கு 1 hour ஆச்சு. கிவ்அவே பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்ககிட்ட வந்துட்டு சொல்கிறேன். வின் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க. 26th வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ 26th உங்கள் கையில் வந்துட்டு கிவ்அவே கிஃப்ட்ஸ் வந்துட்டு உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நான் வந்துட்டு எப்படி பேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருந்தேன். பட் இதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட் என் கையில் ரிசீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ அதனால் எனக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு தெரியுதா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு குட்டி கிளிப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் சைடில். பிஃபோர் எப்படி இருக்குது, ஆஃப்டர் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பொருள் இருந்தால் போதும், ஓவன் டக்குன்னு க்ளீன் ஆயிரும் வித்தின் 15 மினிட்ஸ்லேயே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்ஜஸில் எல்லாத்துலேயுமே நான் வந்துட்டு என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா பட்ஸை வச்சு அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப எனக்கே தெரிஞ்சிச்சு அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்ஸை வச்சு இயர்பட்ஸை வச்சு நான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ப்ராப்பராக எடுத்தேன். இப்போ பாருங்கள், உங்ககிட்டயே காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோக்கு அழுக்கு இருந்துச்சு. அதெல்லாமே நான் ப்ராப்பராக பார்த்து பார்த்து செக் பண்ணி க்ளீன் பண்ணேன். ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறதுனாலே எனக்கு 1 hour டைம் எடுத்துச்சுங்க. ஸோ இது மட்டும்தான். மற்றபடி நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு எல்லாமே வெறும் 1/2 hour 15 மினிட்ஸில் வந்துட்டு அந்த ஸ்க்ரப் பண்ணி முடித்து க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துச்சு. இந்த மாதிரி நான் இப்படிலாம் க்ளீன் பண்ணுறதுனால மட்டும்தான் 1 hour வந்து டைம் எடுத்துச்சு. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நைட்டு வந்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி வச்சுட்டு 8 மணி நேரம் இல்லை வந்துட்டு 7 மணி நேரம் வந்து ஊற விடணும். ஊற விட்டுட்டு காலையில் நீங்கள் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா வித்தின் 15 மினிட்ஸில் நம்மளுக்கு சட்டுன்னு இப்போ வந்து க்ளீன் பண்ணணும், எனக்கு வந்துட்டு நைட் டைம்லலாம் ஊற விட்டுட்டுலாம் இருக்க முடியாதுப்பா, நம்ம க்ளீன் பண்ணிடணும், டக்குன்னு க்ளீன் பண்ணிடணும். அதுவும் இல்லாமல் நான் வந்து மறந்துட்டேன், இப்போ நான் வந்துட்டு அடுத்தது பீஸா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி வந்து பண்ண போகிறேன், இப்போ எனக்கு க்ளீனாக இருக்கணும் ஓவன், பட் ஆனால் அழுக்காக இருக்குது, எனக்கு டைம்லாம் இல்லை, நான் இப்போ டக்குன்னு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், க்ளீன் ஆயிரும். ஆனால் இதில் வந்துட்டு ஒரு மைனஸ் என்னென்னா உங்களுக்கு அழுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு எனக்குலாம் பார்த்திங்கன்னா அழுக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு, அதனால 15 மினிட்ஸில் வந்துருச்சு. உங்களுக்கு அழுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் போகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் 8 மணி நேரம் அப்படிலாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஊற விடணும் அவசியம் இல்லை. 1 hour 2 hours வந்துட்டு ஊற விட்டாவே போதும். கண்டிப்பாக இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட்டே தெரிஞ்சிருக்கும் ஆஃப்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.